ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எல்லாருமே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் யோசிச்சுட்ருக்கோம். என்ன அந்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகை கடன் தள்ளுபடி. இந்த நகை கடன் தள்ளுபடி யாருக்கு வரும், யாருக்கு இது வராது? ஸோ 3 சவரன் தள்ளுபடின்னு சொல்கிறாங்க, 5 சவரன் தள்ளுபடி அப்படின்னு சொல்கிறாங்க. நகைக்கடன் தள்ளுபடி கவர்மெண்ட் அறிவித்த அந்த ஸ்கீம் என்ன? நகைக்கடன்கள் முழுவதுமாக தள்ளுபடி செய்ய போகிறாங்க. 5 சவரன் மெகா தள்ளுபடியை அரசு தரப்புலேருந்து நகைக்கடன் தள்ளுபடியாக கொடுக்க போகிறாங்களா என்பனை பற்றி எல்லா தகவலுமே இந்த ஒரு வீடியோவில் கிளியர் கட்டாக நாம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நகைக்கடன் தள்ளுபடி தமிழகத்தில் நகைக்கடன், வேளாண் கடன் அடுத்த கட்டமாக மெகா அறிவிப்புகளை வெளியிடுகிறார் ஸ்டாலின். ஸோ நகைக்கடன் தள்ளுபடி தமிழகத்தில் அடுத்த சில மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடக்கிறதுக்கு ஒரு புற கூட்டணி பேச்சு வார்த்தைகள், தொகுதி பங்கீடு உள்ளிட்டவை நடைபெற்று வருகின்றன. அதே வேளையில் பிரதான கட்சிகளான திமுகவும் அதிமுகவும் அந்த டிவிகேவும் தேர்தல் வாக்குறுதிகளை தயாரிக்கும் பணிகளை முன்னெடுத்து இருக்கின்றார்கள். இந்த தேர்தலில் மீண்டும் ஆட்சியை தக்க வைத்து விட வேண்டும் என திமுக மிக தீவிரமாக இருக்கிறது. இழந்த ஆட்சியை கைப்பற்றியே வேண்டும் என அதிமுக தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் டிவிக்கு ஒரு பக்கம், எங்கள் 2 பேருக்கு தான் போட்டி அப்படின்ட்டு ஒரு பக்கம், அவங்க ஒரு பக்கம். எனவே மக்களை கவரக்கூடிய வகையிலான அறிவிப்புகளை இந்த கட்சிகள் எல்லாமே தொடர்ந்து வெளியிட்ட வண்ணம் இருக்கின்றது. இதில் மக்களை கவர்ந்திருக்க ஒரு அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெண்களின் வாக்குறுதிகளை கவரும் வகையில் இது இருக்கணும். பெண்களுக்காக இது இருக்கணும். பெண்கள் இதை அதிக அளவில் பயன்படுத்தணும். தமிழ்நாடு அரசு மகளிர் உரிமை தொகை திட்ட பயனாளிகளுக்கு மாதம் 5000 ரூபாயை வழங்கியதை போல விரைவில் திமுக அரசு மகளிருடைய கணக்கில் இரவோடு இரவாக 10,000 ரூபாய் வரை வழங்க திட்டங்கள் வைத்திருப்பதாக தெரியப்படுத்துகிறதுங்க. மகளிர் உரிமை தொகை 3000, கோடைக்கால சிறப்பு தொகை 2000 என மொத்தமாக 5000 ரூபாய் வர வைக்கப்பட்டது தமிழ்நாடு அரசு. தேர்தல் நடைபெற இருப்பதால் எதிர்க்கட்சிகள் பயனாளிகளுக்கு இந்த சில தொகைகள் சென்று சேர்வதை தடுக்கும் வகையில் நீதிமன்றத்தை நாட திட்டமிருப்பதால் முந்திக்கொண்டு தன்னுடைய அரசு 5000 ரூபாய் மகளிர் வங்கி கணக்கில் வர வைப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. இந்த தொகைகள் சென்று சேர்வதை தடுக்கும் வகையில் இது எல்லாத்துக்குமே போகணும். இப்போ வருங்காலங்களில் மகளிர் உரிமை தொகை இந்த 2000 ரூபாயாக மாற்றப்படும் அப்படின்றத குறிப்பாகவே சொல்லியிருக்காங்க. இந்த மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக மாற்றப்படுமா? அப்படி மாற்றினா மகளிருக்கு அடுத்த கட்ட மகிழ்ச்சியை கொடுப்பாங்களா அப்படின்றது ஒரு சில கேள்விக்குறியாக வந்துட்டுருக்கு. இந்த பெண்கள் வாக்குறுதிகளை கவரணும் அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடி, இப்படி அனைத்து வகையான கடன்களையுமே தள்ளுபடி செய்யலாம் அப்படின்ற மாதிரி சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. மக்களும் பார்த்திங்க அப்படின்னா இதற்கு தங்களை தயார் நிலையில் தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மக்களே, இதுதான் தற்சமயம் பார்த்திங்கன்னா அந்த நகைக்கடன் தள்ளுபடிக்காக ஒரு சில முக்கியமான அப்டேட். நீங்கள் நகைக்கடன் தள்ளுபடியை பெறணும் அப்படின்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகளில் முதல்ல அணுகுங்க. அங்கே போயிட்டு உங்களுக்கு உண்டான நகைக்கடனை பெற்றுக்கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் நகைக்கடன் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 லட்சத்துலேருந்து 4 லட்சம் வரைக்கும் நகைக்கடனை கூட்டுறவு வங்கிகளில் பெற்றுக்கொள்ளலாம். அதன் பிறகு உங்களுக்கு தள்ளுபடிகள் அறிவிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 சவரன்லேருந்து 4 சவரன் 5 சவரன் வரைக்கும் தள்ளுபடிக்கு உண்டான ஒரு அறிவிப்பு காத்துட்ருக்கு. மக்களே, தமிழ்நாடு அரசுடைய அடுத்த மூவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன், கல்விக்கடன், பயிர்க்கடன் அனைத்துமே தள்ளுபடி செய்ய போகிறாங்க. இந்த தேர்தல் தேதி அறிவித்த நாட்களுக்கு பிறகு நகைக்கடன் வாங்கினீங்க அப்படின்னா தள்ளுபடி ஆகாது. அந்த தள்ளுபடி பெறத்துக்கு பட்டியல் உங்கள் பெயர் வராது. அதனால் தேர்தல் தேதிகளுக்கு வரும் முன்னாடி பிப்ரவரி 28ஆம் தேதிக்கு முன்னாடியே உங்கள் அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகளுக்கு சென்று நகைக்கடனை பெற்று வைத்து கொள்ளுங்கள். தமிழக அரசு அடுத்தடுத்த தகவலை கொடுக்க போகிறாங்க, பொறுத்து நம்ம பார்க்கலாம். இந்த தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.